ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு பீஸா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கார்ன், ப்ரெட், கொஞ்சம் சாஸ், ஆரிகானோ ஸ்பைஸ் மிக்ஸ், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் சீஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதுலேருந்து அந்த ஈரப்பதம் போனால் போதும். இப்போ இதில் வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோ ஸ்பைஸ் மிக்ஸும் கொஞ்சோண்டு சால்ட்டும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் இதிலே போட்டக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் போதும் ஃப்ளேவருக்காக. இதை நல்லா வதக்கி எடுத்துணும். அதாவது இது வந்து சுருங்கிடக்கூடாது, ஜஸ்ட்டு மேலாக அந்த பச்சை இது போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போது ஒரு தவாவில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸில் ஒன் சைடு மட்டும்தான் டோஸ்ட் பண்ணணும். அடுத்து நம்ம சீஸ் இருக்குது, இது வந்து சிலர் துருவி போடுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த இதை வச்சு பீலரை வச்சு பீல் பண்ணி எடுக்கிறேன். பிகாஸ் துருவி போட்டால் வந்து எனக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதனால் இப்போ அந்த எந்த பக்கம் நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுமோ அந்த பக்கம் மேலே ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு அதில் கெச்சப் தடவி அதில் வந்து இந்த ஆரிகானோ ஸ்பைஸ் மிக்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டுட்டு சீஸ் அசம்பிள் பண்ணுறேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை போட்டுட்டு அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல கிளட்டர் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது ஆரிகானோ ஸ்பைஸ் மிக்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு மேலே மறுபடியும் நம்ம சீஸ் போட்டு கவர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டுக்கும் நீங்கள் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு தவாவில் லைட்டாக பட்டர் போட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை வச்சு அது மேலே ஒரு பாத்திரம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருந்தால் போதும். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சதுனால இந்த ப்ரெட்டோட க்ரஸ்ட்டு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கும். அவ்வளோதான், ரெடி டு சர்வ். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நம்ம பீஸாவில் சாப்பிடும்போது எப்படி சீஸ் வந்து புல் அவுட் ஆகி வருதோ நல்லா குக் ஆகிருக்கு. அதனால தான் இப்படி வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.